கொண்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அதன் ஊழியர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் இன்னும் வழங்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துக்கொண்டு அங்கு நிலவும் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண தனி அதிகாரி நியமனம் செய்யப்பட்டும் எந்த பயனும் ஏற்படவில்லை என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களையும் ஊழியர்களையும் ஒவ்வொரு மாதமும் ஊதியத்துக்காக கையேந்தி நிற்க வைப்பது கொடுமையானது என்று அவர் கண்டித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிலவும் நிதி நிலைமை மேம்பட அதனை பன்மை பல்கலைக்கழகமாக மாற்றுவது உள்ளிட்ட ஏராளமான ஆக்கப்பூர்வமான யோசனைகளை பாமக முன்வைத்ததையும் மருத்துவர் ராமதாஸ் நினைவு கூர்ந்துள்ளார். அதன் செலவுகளை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் குறைப்பதும் வருவாயை பெருக்குவதும் தான் நிதி நெருக்கடிக்கு தீர்வாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிதி நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான உத்திகளை வகுத்து செயல்படுத்தப்படும் வரை பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ள மருத்துவர் ராமதாஸ், அதன் ஊழியர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல நிதி நெருக்கடி காரணமாக போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஊதியம் தரவும் ஓய்வு பெற்றோருக்கு ஓய்வூதியம் வழங்கவும் நிதி இல்லாமல் போக்குவரத்து கழகங்கள் திணறுவதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைகளும் இழப்பை சமாளிக்க தேவையான மானிய உதவியையும் தமிழக அரசு வழங்காததுதான் இதற்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைகளை வழங்கியும் இழப்பு மானியம் அளித்தும் போக்குவரத்து கழகங்கள் சீராக இயங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார்.